எங்கள் அக்கா வீட்டு நெல்லிக்காய் மரத்தில் இருந்து நெல்லிக்காய் பறித்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டுடலாமா? வாங்க எப்படி போட்டு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெல்லிக்காவை வந்து மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதை தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்ட அப்புறம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு 2 வகையாக இருக்குங்க. ஒன்று வந்து குட்டி குட்டி நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து காட்டு நெல்லிக்காய்ன்னு கூட சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து இங்கிலீஷில் வந்து ஆம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு சிலர் வந்து வெறுத்து போயிடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும், தண்ணி குடிச்சா வந்துட்டு கடைசியாக வந்து இனிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இது பிடிக்காதுங்க. இதை வந்துட்டு பல வகையாக வந்துட்டு செஞ்சு சாப்பிட்றாங்க. தேன் நெல்லிக்காய் உப்புல ஊற வச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஜூஸ் போட்டு குடிக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்திங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. 2 இன்க்ரீடியன்ஸ் தாங்க, நெல்லிக்காய், சீரகம், உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி குடிக்கிறது தாங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. என்னென்னா நான் சொல்கிறேங்க. இந்த ஆம்லாவில் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுனால, ஜூஸாக எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்துட்டு அதிகமாக வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கா, அதையும் குறைக்குதுங்க. பல்லு பிரச்சனை இருக்கா, அதையும் சரி செய்யுதுங்க. பல்லு ஆடுதா, நம்ம இந்த ஜூஸ் குடித்தாலே போதுங்க, பல்லு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வாட்டர் பாட்டிலில் வந்து கட் பண்ணி நம்ம போட்டு விட்டா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து தண்ணியில் கலந்துருங்க. அப்போ குழந்தைங்க வந்து தண்ணியை வந்து நல்லா குடிப்பாங்க. இந்த ஆம்லாவில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி கொடுக்குதுங்க. ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக ஆக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்க்கு வந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம அப்பப்போ குடிக்கிறதுனால வந்து சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ஜூஸை குடிச்சு ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிடுதுங்க. வயிறை க்ளீன் பண்ணிடுதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ்ன்னு கூட சொல்லலாங்க. சிலர் இந்த ஜூஸை வந்துட்டு கருவேப்பிலை தயிரெல்லாம் போட்டு அரைச்சி குடிப்பாங்க. எங்கள் சித்தி இப்படி தான் பண்ணுவாங்க. நான் வந்து சீரகம் போட்டு தான் அரைப்பேன். சீரகம் போட்டு அரைச்சி குடிக்கிறதுனால வந்து அந்த கசப்பு தன்மை இருக்காதுங்க. சீரகமும் நமக்கு ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட் தாங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வடிகட்டின அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு செடிக்கு வந்து ஒரு உரமா போட்டு விட்டேங்க. அதையும் வேஸ்ட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து இதை வந்துட்டு அல்வா மாதிரி கூட பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் டைம் அது பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஜூஸை வாரத்தில் 3 முறை குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அந்த சேஞ்சஸ் தெரியுங்க.